சுதா உன்னதா சதா 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 என்னந்தா உன்னைத்தான் அழைத்தேன் உயிராய் நினைத்தேன் நடுராத்திரி புது மாதிரி வருதே ஒரு ஏக்கம் லதா 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 உன்னதா சதா 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 என்னந்தா உன்னைத்தான் அழைத்தேன் உயிராய் நினைத்தேன் நடுராத்திரி புது மாதிரி வருதே ஒரு ஏக்கம் சுதா 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 உன்னதா லதா 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 உன்னதா கதைதான் சுகமோ தனியே வருக லதா 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 உன்னதா சுதா 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 உன்னதா என்ன பூமி வந்த ஈரமேகமா கூறும் வார்த்தை காதில் பாயும் தோழி ராகமா நான் தானடி புதிய பாடகன் சுதா 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 உன்னதா சதா 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 என்னந்தா உன்னைத்தான் அழைத்தேன் உயிராய் நினைத்தேன் நடுராத்திரி புது மாதிரி வருதே ஒரு ஏக்கம் லதா 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 உன்னதா சதா 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 என்னந்தா உன்னைத்தான் அழைத்தேன் உயிராய் நினைத்தேன் நடுராத்திரி புது மாதிரி வருதே ஒரு ஏக்கம் சுதா 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 உன்னதா லதா 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 உன்னதா கையை 8 கையை 2 தானயா இன்ச்ச சொன்னங்க ஐயா இடுப்பு அளவு எடுக்கணும் ரொம்ப வெக்கமா இருக்கு இதுல என்ன வெக்கம் எடுத்துக்க இல்ல புருஷன்காரன் நீங்க இருக்கீங்களே தாராளமா எடுத்துக்கயா வழக்கம் போலவே தைச்சுதுங்களா லூசா தச்சிராத எனக்கு டைட் ஃபிட்டிங் தான் பிடிக்கும் நம்மளது எப்பவுமே டைட் ஃபிட்டிங் தாங்க நம்மளத போட்டீங்க கலட்டவே முடியாதா அவ்வளவு கச்சிதமா இருக்குங்க அத்தை பஸ்ஸுக்கு 2 ரூபாய் கொடுங்க என்னது பஸ்ஸுக்கு 2 ரூபாயா போறதுக்கு 60 காசு வரதுக்கு 60 காசு 1.20 பத்தாது அனாவசியமா செலவு பண்றதுக்கு இங்க பணம் என்ன கொட்டியா கிடக்கு சித்தி உங்க சம்பளத்தையும் நீங்க வாங்கிக்கிறீங்க பஸ்ல கூட இப்படி பேசினா எப்படி இது உனக்கு தேவையில்லாத விஷயம் உங்களை அப்பாவும் தட்டி கேக்குறது இல்ல அண்ணனும் கேக்குறது இல்ல அதனாலதான் உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறீங்க என்கிட்டயே எதிர்த்து பேசுறியா ஒண்ணு யோ உன் பொண்ணுக்கு வாய் நீளம் உங்களை விடவா அவளை அடக்கி வை இந்து எதுக்காக உன் மரியாதை விட்டு கொடுத்துட்டு சித்தி கிட்ட போய் பஸ் காசு கேட்கற பஸ் எதுக்குமா பேசாம நடந்தே போயிடு
மாமா, நான் நடந்து போக தயாரா இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அத்தை நகையெல்லாம் அடமான வச்சு மேக்கப் சாமான்களை வாங்குறாங்க. ஜரிகை வேஷ்டி எல்லாம் வித்து ரேஸுக்கு போறாங்க. வீட்டுல அனாவசியமான பொருள்களை வாங்கிட்டு வந்தா தெருவுல அவசியமான பொருள்களை விற்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஹலோ லதா, அவர் லதா. உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல. ஒரு வாரமா நான் வேலைக்கு கூட போல. கடங்கார நாயே, இன்னொரு தடவை என் மகனுக்கு போன் பண்ண உன்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துருவேன். டாக்டர் வெளியே போன. அவளை நீங்க அவமானப்படுத்தினது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இன்னைக்கு அவன் காதலி, நாளைக்கு என் மனைவி. நீங்க எங்க காதல சாவல தான் பிரிக்க முடியும். என்ன பயமுறுத்துறியா? எப்படி ஒன்னோட ஒண்ண சேர்க்கிறது, எப்படி ஒண்ணுல இருந்து ஒண்ணு பிரிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணு உங்களுக்கு தெரியல. I am your only son. I am your only father. போடா. வாமா, ஏமா இந்த வெயில வந்த? சாயந்தரமா வந்திருக்கலாமே. நர்சிங் ஹோம்க்கு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்லம்மா, தையல் வேலை சரியா செய்ய முடியல, கண்ணெல்லாம் வலிக்குது. கண் டாக்டர்கிட்ட காட்டி கண்ணாடி போடலாம்னு நினைச்சேன். நல்ல டாக்டர் கிட்ட நான் கூட்டிட்டு போட்டுமா? வேண்டாம்மா, ஒரு டாக்டரை பார்த்துட்டு தான் வரேன். 200 ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்க. இப்ப இருக்கிற நிலைமையில எதுக்கு வீண் செலவு? போற வழியில உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். கண்ணுக்கு கண்ணாடி போடுறது வீண் செலவா? நான் பணம் தரேம்மா. இந்து, மக கிட்ட கூட நான் கடன்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அம்மா, நீ என்ன கண்ணுக்கு கண்ணா வளர்த்த. உன் கண்ணுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி போட முடியலன்னா அப்புறம் நான் எதுக்கு உனக்கு மகளா இருக்கணும்? அத்தை, எங்க அம்மாவுக்கு 200 ரூபாய் கொடுக்கணும், தரீங்களா? 200 ரூபாயா? தனியா இருக்கிற பொம்பளைக்கு எதுக்கு 200 ரூபாய்? அவங்கள கண் டாக்டர் கிட்ட காட்டி கண்ணாடி போடணும் அத்தை. எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம்ல கண்ணாடி வியாபாரம் பண்றான். அவங்க கிட்ட போனா 5-10 முடிஞ்சிரும். என் அம்மாவுக்கு எங்க இருந்து கண்ணாடி வாங்கி போடணும்னு எனக்கு தெரியும். ஓஹோ, தண்ணிய கண்டா தாகம், தாய கண்டா பாசமா? சம்பந்தி வீடு தேடி வந்து மக கிட்ட பணம் வாங்குற அளவுக்கு உங்க அம்மா அப்படி என்னமா வரதட்சணை கொட்டி கொடுத்துட்டாங்க? வைரமா, தங்கமா, இல்ல பித்தளையா? ஆஃப்டர் ஒரு அலுமினியம் கூட கிடையாது. அவங்க கிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அனுப்பிச்சிரு. இந்த அத்தை சொல்றத கேளு. அத்தை உறவு மத்தியில தான் வந்துச்சு, ஆனா என் அம்மா உறவு பிறக்கும் போதே வந்துருச்சு. என் அம்மாவுக்கு 200 ரூபாய், அதுவும் என் சம்பளத்துல இருந்து கொடுக்க முடியலனா அப்புறம் நான் எதுக்காக சம்பாதிக்கணும்? ஏற்கனவே உன் புருஷன் ஒரு தண்ட சோறு, நீயும் சேர்ந்துக்க. யார் வேண்டாங்கிறது? அம்மா, நான் வரேம்மா. என்ன மன்னிச்சிருமா. ஒரு ரத்தத்தை பாலாக்கி எனக்கு கொடுத்த கேவலம் 200 ரூபாய் கொடுக்க என்னால முடியலம்மா. பரவாயில்லம்மா, பிறந்த வீடுங்கிறது பொண்ணுக்கு தர்மசத்திரம், புகுந்த வீடுதான் புண்ணியஸ்தலம். என் வீட்டுக்காரே போயிட்டாரு, அவரை பார்க்க முடியாத கண்ணுக்கு கண்ணாடி இருக்குமா. நான் வரேன். எவ்வளவு கடை வேணும்? 2000 ரூபாய். நோகடாதா, என் பிசினஸ்ல கேஷ் டீலிங்கே கிடையாது, எல்லாம் செக் தான். எனக்கு எல்லா ஏரியாலையும் எல்லா பேங்க்லயும் அக்கௌண்ட் இருக்கு. உனக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் வேணும்? பிளட் பேங்க்ல. கிண்டல என்னங்க இது? என் ஏரியாவில் உள்ள பேங்க்குக்கு தான் செக் வேணும். அப்படியா? பேன் எடுக்கிறீங்களா? இல்ல, நான் எடுக்கிறேன். அடாடா, எல்லாமே மண்டையில வச்சிருக்கீங்க. இந்தா. என்னங்க கையெழுத்து ஆர்பி மண்ணாங்கட்டின்னு போட்டிருக்கீங்க? ஆர்பினா ராபிச்சேன்னு அர்த்தம். எங்க அண்ணன் பிபி. பகல் பிச்சையா? ஆமா. நல்ல குடும்பம். ஒரு பேச்சுக்கு கேக்குறேன், உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? செருப்பால் அடிப்பேன். இந்த பாரு, எனக்கு மாசம் மாசம் வட்டி ஒழுங்கா வந்துடும். இருங்க, வந்துட்டு காப்பி கீப்பி சாப்பிடாம போறீங்களா? சூப்பு கீப்பு? கீப் ஏற்கனவே என்கிட்ட 2 இருக்குது. இதுவே பாருப்பா, எனக்கு பழையது இருந்தா போட சொல்லுப்பா. இந்து இந்து பழையது கொண்டா. மகராசே இரு தாயி. இந்து, ஒரு கப் காஃபி போட்டு கொடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே காஃபி போட்டு கொடுத்தேன், நீங்களே போட்டுக்கங்க அத்தை. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு. காஃபி போடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகுமா? இந்த பஸ் போயிடுச்சுன்னா அடுத்த பஸ்ஸுக்கு ரொம்ப லேட் ஆகும். இங்க நின்னு பேசிட்டு இருந்த நேரம் காஃபி போட்டு கொடுத்துருக்கலாம். பாப்பா. ஏங்க வேலைக்கு போற பொண்ணு இப்படி தொல்லை பண்றீங்க? அப்போ அவளை போ சொல்லிட்டு நீ காஃபி போடு. காலையில இருந்து உங்க சேலையும் ஜாக்கெட்டையும் தேயோ தேயின்னு தேய்ச்சி வச்சேன், இப்ப இது வேறையா? சிச்சி, காஃபியை கொட்டிட்டியே, விடியா மூஞ்சி. இதுக்குதான் அவங்ககிட்ட வேலைக்கு போற பொண்டாட்டியே வேண்டான்னு சொன்னேன். அத்தை,
இந்த வீட்டுல லதா கூட தான் ஆபீஸ்க்கு போறா. லதா ஏன் பொண்ணு இருந்திருந்தா அவளை வேலைக்கு அனுப்பியிருக்கவே மாட்டேன். வேலைக்கு போற பொண்ணுங்களை பத்தி வெளியில அசிங்கமா பேசிக்கிறாங்க. வேலைக்கு போறவங்க எல்லாம் கெட்டவங்களும் இல்ல, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பத்தினிகளும் இல்ல. எது தடி பேச? முகத்தை முழங்கால வச்சு அழுறதுனால பிரச்சனை தீந்துருமா என்ன? இதெல்லாம் குடும்பத்துல சகஜம். நான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகமா, மூணாவது மனுஷன் இல்ல. என்ன அலட்சியப்படுத்துறவங்க கிட்ட போய் என் மேல அன்பு காட்டுகிறது யாசிக்கணுமா? அவர் கூட எனக்கு ஆதரவா இல்ல. ஆடு மாடுகளை கூட இம்சை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குமா? ஆனா எனக்கு இனிமே நான் அங்க போக மாட்டேன். நெருப்புல சூடுபட்டுக்கிட்டே விளக்கெறியறது இல்லையா? என்ன கஷ்டம் வந்தாலும் புகுந்த வீட்டை சொர்க்கமாக்குறவதான் பொண்ணு. அம்மா, ஒரு வாரம் என் மன நிம்மதிக்காக இங்க இருந்துட்டு போயிடுறேம்மா. முடியாது. ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க முடியாது. காஃபி சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பு. அம்மா சாப்பிடுற தூக்க மாத்திரை. இனிமே எனக்கு இதுதான் பரிகாரம். கட்டுன புருஷன் தான் தற்கொலை பண்ணிட்டாரு. இருக்க ஒரு பொண்ணு சாகணுமா? நீ சாப்பிட்ட மருந்து எனக்கு கொடுத்து என்ன கொண்டுட்டு அப்புறமா நீ செத்து தொலை. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. அம்மா சொல்றது நல்லா கேட்டுக்க. புருஷனை தெய்வமாக்க தெரிஞ்சவளுக்கு அவனை மனுஷனாக்க தெரியணும். தார்குச்சியால குத்தினாலும் மாடு சுமை இழுக்குது, கோடாலியால வெட்டினாலும் மரம் தழுக்குது. இதெல்லாம் இந்த உலகத்துல நடக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கையில போராடி ஜெயிக்க கத்துக்கணும். அன்னைக்கு நீ என்கிட்ட போட்டு சபதத்தை மறந்துட்டியா? அந்த புண்ணிய கோடி கிட்ட இருக்கிற பத்திரத்தை கிழிக்கிற வரைக்கும் தூக்க மாத்திரம் இல்லம்மா, உனக்கு தூக்கமே வரக்கூடாது. அம்மா, நான் இப்ப எடுக்க போற முடிவை பார்த்து பல பேர் பல மாதிரி கேள்வி கேட்கலாம், கேள்வி கூட பண்ணலாம். ஆனா என் குடும்ப நன்மைக்காக அந்த அவமானத்தை நான் தாங்கிக்க போறேன். எப்படிடா குடிக்கிறீங்க குடிகார பசங்களா, குடலெல்லாம் புரட்டுது, அடி வயிற்றெல்லாம் கொமட்டுது. நான் தான் போட்டேன் 400, ஆமா இப்ப நான் யாரு? ஏதோ ஆச்சு கோளாறு, எதுக்கே நிக்கும் நீ யாரு? எப்படிடா குடிக்கிறீங்க குடிகார பசங்களா, குடலெல்லாம் புரட்டுது, அடி வயிற்றெல்லாம் கொமட்டுது.
குடிக்கிறீங்க குடிகார பசங்களா குடலெல்லாம் புரட்டுது அடி வயிற்றெல்லாம் கோமட்டுது போகுதே மானமே காத்தோடுதா போகுதே மேல போட்ட சேலக்குந்தான் போத வந்துச்சு தோள விட்டு கால் நடக்கும் பாத வந்துச்சு ஏன் தேகம் டான்ஸ் ஆடுது ஊரு பார்க்க சான்ஸ் ஆனது என்னோடு ஆட வாங்கடா எப்படிடா குடிக்கிறீங்க குடிகார பசங்களா குடலெல்லாம் புரட்டுது அடி வயிற்றெல்லாம் கொமட்டுது எப்படிடா குடிக்கிறீங்க குடிகார பசங்களா குடலெல்லாம் புரட்டுது அடி வயிற்றெல்லாம் கொமட்டுது ஏண்டி குடும்ப பொண்ணாடி குடிச்சிட்டு ஆடுற போடி உள்ள. ராஜேஷ் என்ன பாது குடிச்சிட்டு வந்திருக்காப்பா என்னது ஹலோ யாரு அங்கவா ஏய், போடி உள்ள. ஏமா ஒரு பொம்பளை குடிக்கலாமா அப்படியே ஒரு பொம்பளை குடிக்கலாமான்னு கேட்டேன். ஓ நீ அத கேட்டியா நான் என்னப்பா நினைச்சேன் யாயா ஒரு ஆம்பளை குடிக்கலாம் சூதாடலாம் ஒரு பொம்பளை குடிக்கூடாது ஒரு 100 அடிக்கிறியா ஜூனியரும் இல்லன்னு வச்சுக்கோ தம்ம துண்டு ஊருகா நம்ம குடும்ப பேர் கெட்டு போச்சுன்னா உனக்கு கல்யாணமே நடக்குதுன்னு பாக்குறியா கவலைப்படாத நான் நடத்தி வைக்கிறேன். ஏண்டி குடிக்காதே என் தங்கச்சி கல்யாணத்தை நீ நடத்துறியா? ஒரு சூதாடி ஒரு அலங்காரி ஒரு கடங்காரன் இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட நான் தூள பண்ணி வைப்பேன். என் நாமாச்சு இப்படி அடிச்சுட்ட பரவாயில்ல நீயும் தான் தப்பு செய்ற அதுக்காக நான் உன்னை அடிச்சிருவேன். எதுத்தா பேசுற? உன்னை துண்டு துண்டா வெட்டினா தாண்டி ஆத்த அடங்கும். விடுங்கப்பா அவளை வெட்டாம விட மாட்டேன். என்ன கேளுப்பா அம்மா உள்ள வாம்மா. அடி பாக்கடியா உடனே என்ன ஆச்சு என்ன நெஸ்டால வெட்ட போறியா? எல்லாரும் ஜோரா ஒரு தடவை காய் தட்டுங்க என் மச்சி என்ன பீஸ் பீஸா வெட்ட போறாராம். எத்தனை துண்டமா வெட்டினாருன்னு நீங்க எல்லாம் கரெக்டா கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும். எல்லாம் உங்க எல்லாரையும் நான் வெட்டிடுவேன். விடுங்கப்பா. இன்ஸ்பெக்டர் சார் என்ன காப்பாத்துங்க என் புருஷன் என்ன கொலை பண்ண அருவாளோட வராரு. ஏண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டா பயந்துருவேன் நினைச்சியா? வாடி நான் இன்னைக்கு கொலை பண்ண வர போறேன். ஏய் சாமி ஏய் விடுங்க விடுங்க பண்ணிட்டா. ஓட பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்க பொண்டாட்டிய கொலை பண்ண வர்றீங்க. குடிச்சிருக்கியா? நான் குடிக்கல, அவதான் குடிச்சிருக்கா. குடிச்சிட்டு தெருவியே கூட்டி அவமானப்படுத்திட்டா. பொம்பளைங்க குடிச்சாலே எனக்கு பிடிக்காது, அதுவும் என் பொண்டாட்டிய குடிச்சிருக்கா. அவளை கேள்வி அவளை வெட்டாம விட மாட்டேன். இந்த நீ வீட்டுக்கு போ. அவன் கொஞ்ச நாள் மாமியார் விட்டு சாப்பாடு சாப்பிட்டான். சார் நான் ஒரு நிமிஷம் அவரோட பேசலாமா? ம் என்ன மன்னிச்சிருங்க. சத்தியமா நான் குடிக்கல. குடிச்ச மாதிரி நடிச்சேன். கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் கடன் இல்லாம வாழணும்னு முடிவெடுத்தேன். முதல் நாளே அது கனவா போச்சு.
இருக்கிறதுக்குள்ள சந்தோஷமா வாழ்ந்து திருப்திப்படணும்னு நினைச்சேன். எல்லாமே ஏமாத்தமா போச்சு. ஒவ்வொரு பொண்ணும் தான் புருஷன் வேலை செய்யற இடத்தையும் அவன் சம்பாத்தியத்தையும் சொல்லி பெருமைப்படுவா. நான் எதை சொல்லி பெருமைப்படுவேன்? வெளியே இருந்தா நீங்க சூதாடத்தான் போகணும். அது உங்களுக்கு நிர்பந்தம். அத மீறினா ரவுடிகளால உங்க உயிருக்கு ஆபத்து வரலாம். இந்த நிலைமையில உங்களை பாதுகாப்பான இடத்துல வைக்க இந்த ஜெயில தவிர வேற இடம் எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நம்ம குடும்ப நன்மைக்காக நான் செஞ்சேன். அது ஏன்னு நீங்க ஜெயில இருந்து திரும்பி வரும்போது புரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் குடும்பத்தை கவனிக்காதவங்க வீட்டுலாமா நடக்கும்? புருஷனை ஜெயில வச்சுட்டு நீ சந்தோஷமாவா இருக்க முடியும்? நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான் மாமா. என் புருஷன் ஜெயில இருந்து திரும்பி வரதுக்குள்ள நான் நினைச்ச மாதிரி நல்ல காரியம் எல்லாம் நடக்கணும். அதுக்காக என் சந்தோஷத்தை எல்லாம் விட்டு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். நீங்க வாங்க சார். அப்பா பக்கத்துல வந்து பார்க்க சொல்றாங்க போல இருக்கு. வட வட போலாம். ஏன் சார், நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? ஒரு பொம்பளை குளிக்கிறத இப்படி அப்பாவும் மகனுமா சேர்ந்து வேடிக்கை பாக்குறீங்களே, நல்லா இருக்கா உங்களுக்கு? இவனை பார்க்க சொன்னதே நான் தாமா. தினமும் ஏ சர்டிபிகேட் இங்கிலீஷ் படத்துக்கு போக 10 ரூபாய் கேக்குறான். அந்த கவர்ச்சிய காசு இல்லாம இங்கேயே பார்த்து இல்லாம எழுதான். உங்க பொண்டாட்டிய பத்தி யாராவது இப்படி பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொண்டாட்டியா இருக்கிறவா புருஷ மனசை தான் அலைய விடணும். போறவங்க வரவங்க மனசையெல்லாம் அலைய விடலாமா? என் மாமியாரு 80 வயசுல கூட தையக்காரங்கிட்ட அளவு ஜாக்கெட் தான் கொடுப்பாங்களாம். நேர்ல அளவு கொடுக்க வெட்கப்படுவாங்களாம். ஆனா உன் மாமியாரு ரோட்ல நின்னுகிட்டு தையக்காரங்கிட்ட கால்ல இருந்து தோல் வரைக்கும் அளவு கொடுக்கறான். தெரியாம தான் கேக்குறேன். அவங்க புருஷனுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னமா வந்தது? நான் உங்க வீட்டு மருமக. உன்னை மருமகளாவை நடத்துறாங்க, ஆடு மாடா நடத்துறாங்க. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்கிட்டீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏய் வாடா. வாங்க அத்தை. பொம்பளைக்கு அடக்கம் வேணும், இல்லனா அதுவே சவ அடக்கமா போயிடும். என் மாமியாரு 80 வயசுல கூட தையக்காரங்கிட்ட அளவு ஜாக்கெட் தான் கொடுப்பாங்க. ஆனா உன் மாமியாரு என்னடா பசங்களா கையில தட்டை வச்சுக்கிட்டு அலறீங்க? எங்க அப்பா போயிட்டாருங்க. வெளியூர் போயிட்டாரா? இல்லங்க, செத்து போயிட்டாருங்க. ஐயோ, என் பணம் போச்சு. 500 ரூபாய் கணக்கு கொடுத்திருந்தே. அதுக்கு தான் ஒரு பொண்டாட்டி குளிக்கிறத தினமும் பாக்குறோம்லப்பா. விடுப்பா. ஐயோ லோகநாதா, செத்ததுதான் செத்த. என் கடனை மட்டுமாவது கொடுத்துட்டு செத்து இருக்கலாமே ஐயா. கப்பம் செத்தது கூட நான் அழலையே. நான் உனக்கு கடனை கொடுத்துட்டு நான் இப்ப அழ வேண்டி இருக்கேன். பாலைய போடுறா. சரி ரைனா, போட்டு தொலைக்கிறேன். 10 ரூபாய்க்கு மாலை வாங்கி இருக்க வேண்டாம். என்னது திடீர்னு ஈரன்? ஒருவேளை தூங்கும் போது ஒண்ணுக்கு போயிட்டானா? என்னது போனாத்தான் அடிக்குது? ஏயா, நல்ல ஊதுபத்தியா வாங்கி வைக்க கூடாது, இந்த நாத்தம் அடிக்குதுயா. என்ன மாலை? ஓ, மாலை மரியாதையெல்லாம் போட்டு கடனை வசூல் பண்ண வந்திருக்கீங்களா? கவலையே படாதீங்கயா, நான் சாகிறதுக்கு முன்னால உங்க கடனை கொடுத்துட்டு தான் சாவேன். அப்ப இன்னும் நீங்க சாகலையா? நான் செத்து போனதா எந்த புறம்போக்கு பய சொன்னது? உங்க பிள்ளைங்க தான் சொல்லிச்சு. ஏய், இந்த பக்கம் வாங்கடா. அப்படி சொன்னீங்களாடா? ஆமாப்பா. அப்பா செத்துட்டாருன்னு உன் பிள்ளைங்க என்கிட்ட வந்து பிச்சை கேட்டாங்களே. என்கிட்ட வந்து பணத்தை அடிக்கணும் 100 ரூபாய் வசூல் பண்ணிட்டானுங்களே. ஏதோ சின்ன பசங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நல்ல குடும்பயா இது. சரி சரி, இப்போ செலவானது எடு. செலவா? என்ன செலவு? மாலை, தேங்காய், ஊதுபத்தி, பழம். யோ, இதெல்லாம் நான் வாங்கிட்டு வர சொன்னா? போற வெளிய. வீடா இது? தூத்தேரி. உனக்கு கடன் கொடுத்ததுக்கு என்ன செருப்பால் அடிக்கணும். என் வீட்டுக்கு வந்துட்டு நீங்க அந்த குறையோட போக கூடாது.
வீட்டுக்கு வெளியே என் செருப்பு இருக்கு, அடிச்சிட்டு அங்கேயே வச்சுட்டு போயிருவேன். நல்ல வேலை அவர் சொன்னதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். செருப்படியில இருந்து தப்பிச்சேன். ஏண்டா நான் செத்து போயிட்டு பிச்சை எடுத்தீங்க? உங்களை குடிச்சிட்டு கொஞ்சம் அசந்தா செத்து போயிட்டு பிச்சை எடுக்கிறீங்க உங்களை. மாமா நிறுத்துங்க மாமா. நீ மட்டும் ஊரெல்லாம் கடன் வாங்குற, நாங்க கடன் வாங்கி பழக வேண்டாமா? நீ செத்துட்டா நாங்களும் எப்படி பொழைக்கிறது? அதான் நாங்களும் ஊரை ஏமாத்தி பார்த்தோம். மாமா, என்ஜின் போற வழியில தான் ரயில் பெட்டிகளும் போகும். இல்லனா இந்த மாதிரி விபத்தை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும். தயவு செஞ்சு இனிமேலாவது கடன் வாங்காம வாழ கத்துக்குங்க. வாங்க 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 வாங்க. பாருங்களா, நான் சொன்ன மாதிரியே கரெக்டா நடிச்சிட்டீங்களே. இந்தாங்க சாக்லேட். சுதா, ஐ நோ யுவர் ஃபீலிங்ஸ். வயசுல காதலிக்கலாம், தப்பில்லை. ஆனா அதுல பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டா காதலைத்தான் தியாகம் பண்ணணும், வாழ்க்கையை தியாகம் பண்ணக்கூடாது. அது உங்க பிரின்சிபலா இருக்கலாம். எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது அவளோட தான். இல்லன்னா அவளோட எப்படி வாழறதுன்னு எனக்கு தெரியும். தாஜ்மஹாலுக்கு மண் சுவத்துல காம்பவுண்ட் வச்சா நல்லா இருக்காதுப்பா. உனக்கு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்திருக்கேன். Dad, how can you? என்னோட சம்மதம் இல்லாம எப்படி? நிச்சயதார்த்தம் நிச்சயம் நடக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? டியர் லதா, என் டாட் எனக்கு வேறு பெண் பார்த்து முடிவு செய்யும் முன்னே நாம் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அதனால் நாம் பெங்களூர் போய்விடலாம். அங்கு யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். போகும்போது அவர் கூட்டிட்டு போயிடுவாரு. திரும்பி வரும்போது ரயில் டிக்கெட்டுக்கு பணம் வேண்டாம், எடுத்துக்க. உன் அப்பாவும் சித்தியும் வெளியே எங்கேயோ போயிருக்காங்க. இந்த நேரம் பார்த்து நீ வீட்டை விட்டு போயிட்டா அந்த அவமானம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். ஊரறிய தாலி கட்டிட்டு இவன் என் பொண்டாட்டி இல்லைன்னு சத்தியம் பண்ற இந்த காலத்துல திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறியா? என் அப்பாவும் சித்தியும் நான் விரும்புற வாழ்க்கையை தேடி தருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. எந்த தகப்பனும் தன் பொண்ணோட கல்யாண செலவு மிச்சமாகட்டும், அவன் ஓடி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்க மாட்டான். ஒரு நாளாவது, ஒரு நிமிஷமாவது உனக்காக உன் அப்பா கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாரா? அவருக்கு பொறுப்பு இல்லாம இருக்கலாம், பாசம் இல்லாமையா போயிடும்? தன் வயசுக்கும் இளமைக்கும் வாழ்க்கை அமையாமத்தான் உன் சித்தி ரெண்டாந்திரமா வந்திருக்காங்க. அந்த நினைப்பு அவங்களுக்கே தெரியாம அவங்கள இம்சை பண்ணது. அது வெளியே காட்டிக்காம இருக்கத்தா ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அடிமையாகி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க பலவீனம். கெட்டவங்க வேற, கெட்ட பழக்கம் வேற. உன் சித்தி கெட்டவங்க இல்லம்மா, போக போக அவங்க மாறிடுவாங்க. அவர் இல்லாம என்னால வாழ முடியாது அண்ணி. காதலுக்கு அர்த்தம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நானும் உன் அண்ணனை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக பெத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தல, வீட்டை விட்டு ஓடி வரல, திருட்டுத்தனமா கல்யாணமும் பண்ணிக்கல. அண்ணி கவலைப்படாத லதா, உனக்கும் சுதாகருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். திரு முருகப்பெருமான திருவுருளை முன்னிட்டு நிகழும் சுக்ல ஆண்டு சித்திரை மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் அழகாபுரி திரு கண்ணன் அவர்களின் திருரை செல்வி ராதிகாவுக்கும் சென்னை திரு புண்ணியகோடி புண்ணியகோடி பி அவர்களின் திருரை செல்வ சுதாகருக்கும் திருமணம் செய்வதாய் பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. என்னடா நிச்சயதார்த்தமா பண்றீங்க? யார் நீ? ஜியாலக்கடி சீலுக்கு ஜார காட்டி குலுக்கு நானா எம்மா கடங்கார நாயே, யாருன்னு கேட்கிறார்ல? கொட்டிவாக்கம் கொலைய பத்தி கேள்விப்பட்டிருக்கியா நீ? அத ஒழுங்கா செஞ்சு வச்சு 9 வருஷமா ஜெயில இருக்கிறாரு சின்சாமி. அவர் தான் என் வீட்டுக்காரர். என் பேரு செலுத்தாய். என்ன இங்க வந்து கலாட்டா பண்றீங்க? போலீஸ கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? பண்ணியா? அப்பதான் இந்த புண்ணிய கோடி மௌன கங்கா உள்ள தள்ள முடியும். என் மகனை உள்ள தள்ள போறியா? உனக்கு அந்த அளவுக்கு தில் இருக்கா? பின்ன இன்னாயா, நான் 4 வீட்டுல 10 தேய்ச்சி என் பொண்ண படிக்க வச்சு வேலைக்கு அமிச்சேன். உன் புள்ள இன்னாடான்னா
அவளை கண்ணால கட்டிக்கிறேன்னு சொல்லி அவளை கெடுத்து வயித்துல கொடுத்து அதை கலைக்கிறதுக்கு அவனுக்கு தில்லுக்குதுன்னா அவனை உள்ள தள்ளுறதுக்கு எங்களுக்கு இம்மான் தில்லு இருக்கும். ஹலோ கண்ணன். ஹலோ டாக்டர். நிச்சயதார்த்தம் முடிஞ்சுதா? முடிகிற நேரம் தான். எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. நீ இன்வைட் பண்ணேன்னு வந்தேன். நான் புறப்படுறேன். வந்துட்டு காபி சாப்பிடாமல. வாங்க வாங்க. ஓகே. ஐயோ, பெரிய டாக்டர் வேற இங்க வந்துட்டாரு. மாட்டிப்போம் போல இருக்கு. வயிற்ற கலக்குது. ஏப்பா பாத்ரூம் எங்க இருக்குது? நேரா போங்க, அந்த பக்கம் இருக்குது. அதானா? செல்தாயா நீ வா. வாரேன். பொன்தாயா நீ வா. ஒரே பாத்ரூம்ல 3 பேரா? டேய், என் பையன் இப்படி மட்டமா நடந்துக்குவான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பெரிய இடத்து சம்பந்தம். கைய விட்டு போறதுக்குள்ள சுதாகர் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வா. போ. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். நான் புறப்படுறேன். டாடா.